இவங்க வந்து ஹேமலதா. இங்கே இவங்கள தெரியாதவங்க இப்போது எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. முக்கியமாக இவங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆண்டாள் மேம் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்காக நான் ரொம்ப மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இந்த சந்தித்த இந்த நாள்ல இருந்து எனக்கான வாய்ப்புகளும் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக நான் எதிர்பார்க்கறதை விட நிறைய கிடைக்குது. 2 பேர்த்து மூலியமாகவும், ஹேமலதா மூலியமாகவும் சரி, ஆண்டாள் மேம் வழியாகவும். அதனால் அவங்கள சந்தித்த இந்த தருணம் தான் அவங்க செய்த ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு செயலுக்காக என்னால் முடிஞ்சதை நான் எழுதி அவங்களுக்காக நான் கொடுத்த ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து உளமகள்னு சொல்லி கோயம்புத்தூரில் திருப்பூரில் இருக்காங்க. இவங்க ஒரு ஆடை வியாபாரம் தான் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பெண்மணி, ஆனால் ரொம்ப சின்ன வயசில் நிறைய சாதிச்சு நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றி நான் ஒன்று எழுதிட்டு அவங்களுக்காக கொடுத்தது தான் இந்த ஒரு வாழ்த்து மடல். இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நான் செஞ்சிட்ருக்கேன். அதை தவிர இது ஒருத்தரை பாராட்டி மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லை யாரையாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சின்ன நிகழ்வை நம்ம எவ்வளோ பொக்கிஷமாக நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழாக தான் இதை வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறேன். இது இந்த வடிவமாக மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னா அப்படி நான் எதையுமே வந்து ஒரு வரைமுறைக்குள்ளே அடக்கணும்னு விரும்பலை. யாருக்கு எப்படி வேணும்னாலும் தமிழை எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதுபடி தான் சிலர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறேன். சில இது என்னோட விருப்பப்படியும் நம்ம சிலரை சந்தித்து அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கேன்.